தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தன. அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சி அங்கம் வகித்தது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ்ஸின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி, தேவநாதனின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியனின் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகித்தன. இந்த நிலையில்தான் ஆக்சிஸ் மை இந்தியா அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் திமுக 22 முதல் 30 இடங்கள் வரை வெல்லும் என தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 6 முதல் 8 இடங்கள் வரையும், அதிமுகவில் 21 இடங்களும் கிடைக்கலாம் என தெரிவித்துள்ளது. அதேபோல் பாஜகவிற்கு 1 முதல் 3 இடங்கள் வரை கிடைக்கலாம் என தெரிவித்துள்ளது. அதேபோல் TV9 பாரத் வர்ஸ் போல் ஸ்டார்ட் அமைப்பின் கருத்து கணிப்பின்படி இந்தியா கூட்டணி 35 இடங்கள் வரை வெல்லும் என்று தெரிவித்துள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 4 இடங்கள் வரை பெறும் எனவும், எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக 1 இடங்களை கூட பெறாது என்றும் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் News18 நிறுவனத்தின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 36 முதல் 39 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்புள்ளதாக கூறி வருகிறது. பாஜகவிற்கு 1 முதல் 3 இடங்களும், அதிமுகவிற்கு 0 முதல் 2 இடங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. அது மட்டுமில்லாமல் வெளிவந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக, பாஜக தான் முதல் 2 இடங்களை பிடித்துள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை 3வது இடத்தை பிடித்துள்ளது. இதன் மூலம் எதிர்க்கட்சியாக பாஜக உருவெடுத்துள்ளது. அதிமுக சுக்குநூறாக பிடிந்ததன் விளைவுதான் என்று அரசியல் விமர்சகர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பிடிந்ததால் தான் அதிமுகவின் ஓட்டுகளும் பிடிந்தது. இதனால் தான் அதிமுக பல தொகுதிகளில் தோற்றதாகவும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். இதனால் எடப்பாடி தலைமையை மாற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதிமுகவில் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். அப்போதுதான் அதிமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் கருத்து கணிப்புகள் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த கருத்து கணிப்புகளை தாண்டி ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கையில் திமுகவிற்கு எத்தனை சதவீத வாக்குகள், அதிமுகவிற்கு எத்தனை சதவீத வாக்குகள், பாஜகவிற்கு எத்தனை சதவீத வாக்குகள் என்பதை அதிகாரப்பூர்வமாகவே தெரிந்து கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.